இந்த வீரவர்மன் எத்தனை அளவத்தல் நமோ நாராயணா என்று எண்ணி கொண்டிருக்காங்களவா? எப்படியாவது இவனை என் வழிக்கு கொண்டு வர வேண்டும். பெண்களை கண்டால் ஒரு ராஜனுக்கு என்ன ஆசை? ஆடுவதை பார்த்தால் ரசிப்பான், நாட்டியத்தை பார்த்தால் ரசிப்பான். ஆனா எந்த நேரம் பார்த்தாலும் இரண்டு கண்களை மூடிக்கொண்டு கரங்களை கூப்பிக்கொண்டு நாராயணா தூத்துக் கொண்டிருக்கிறான். நம்ம நாட்டியம் ஆடுவோம். நாட்டியத்தில் நம்ம பார்த்து நம்மளோட ஆசை வைக்கிறானா இல்ல வேண்டாம் என்று வெறுக்கான நம்ம சோதிக்க வேண்டும். ஒருத்தி மகனா நாட்டியத்தை பார்த்து ரசிப்பான்னு பேரு. நாராயண நாமத்தையே உச்சித்துக் கொண்டிருக்கிறாரு. சரி, ஒரு பெண்ணு மேல ஆசைப்பட்டா பின்னாடி சத்தம் ஆடும் பொழுது அந்த ஆளை போய் நாமளா கையை பிடிச்சிட்டா
சில பேத்துக்கு ஒத்துக்கும், சில பேத்துக்கு ஒத்துக்காது. சண்டை வந்துரும். ஒரு பொம்பளை ஆடுறோம்னா இப்படி லேசா போய் தொட்டு பாக்குறோம்னு வச்சுக்க, அந்த ஆளு கோவம் வந்துரும். ஆடும் போதே மேல இடிக்கிற மாதிரியும் தொட்டு பாக்குற மாதிரியும் இப்படி உட்கார்ற மாதிரியும் நடிச்சோம்னா அந்த ஆளுக்கு ஆசை இருந்தா பொம்பளை ஆசை பிடிச்சோம் கட்டி பிடிச்சிக்கோ. ஆசை இல்லாதவன் பிடிச்சு நெட்டி தள்ளுவா. இப்ப அதான் சோதிக்க போறேன். கண்ணிலே இருப்பதெல்லாம் கண்ணிலமாலே பெண்ணாசங்கிறது மனசுல வர கிடையாது. செய்ய வேண்டியது செய்யணும், வைக்க வேண்டியதை வைக்கணும். நான் எங்க போனாலும் லட்சுமி 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 அப்படின்னு என் பின்னாடி அவனை துரத்திக்கிட்டு என் பின்னாடியே வர மாதிரி செய்யணும். பிரியாவை பொறுத்துட்டு போனாங்க அறிவுள்ள பொண்ணு நீனு. இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது தவறான முறையில பேசிருக்கிறேன். நானும் உன்கிட்ட பேச மாட்டேன், நீ பேசணும். ஆமா, இதுதான் நம்மளுடைய ஒற்றுமை. அதனால இப்ப நான் என்ன சொல்ல தெரியுமா, ஆடும்போது ஒரு பொண்ணை கண்டால் ஒரு நாட்டியம் ஆடுறான்னா அவளை பார்த்து அவுத்து போட்டு ஆடும்போது கூட வயசான காலத்துல கூட ஆசைப்படுவோம். இந்த ஆள் என்ன திரும்ப செய்யறான், இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு நாராயணா நாராயணா நாராயணன் தான். நான் ஆடுவதை இவன் மறந்து விட்டு என்னை நினைக்க கூட பார்க்க கிடையாது, திரும்பி கூட பார்க்கல. ஆனா நான் எங்க போறேன்னா அவன் என் பின்னாடி அந்த ஆள் வரணும். அதுக்கு என்ன செய்வன் தெரியுமா, நம்ம வீட்டுல அந்த பீரோக்குள்ளார அஞ்ச நம்ம இருக்கிற சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா. அஞ்சல போய் யாரு யாரு அஞ்சல சொல்லுங்க.
அது எதுக்கு அடி மான கட்டவா அந்த அக்கா கிட்ட போன விளக்கமா தடுத்து வச்சுக்கணும். அது நான் சொல்றது என்ன தெரியுமா? வசப்படுத்தக்கூடிய வசியமை இருக்கிறதே அஞ்சன மைய. அந்த மைய எடுத்துக்கிட்டு வா. ஆமா, அந்த மைய வச்சாதான் வேலை இருக்கு. ஓடி எடுத்தா என்ன சொல்றேன்னா சீலைய மட்டும் மேல கொடுக்காதாயா வந்துடுச்சா? இந்த மைய வச்சோமானால் வசப்படுத்து வந்த ஆளு நான் எங்க போன பின்னாடி என்ன தேடி வந்துருமா ஆளு முழுது நிறைய மைய வச்சுட்டேன். நாங்க நின்றுகிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த ஆளு நாராயணா நாராயணான்னு சொல்றானா இல்ல நான் போற இடத்துல எங்க இருக்கிற என்ன தேடிட்டு வர்றான்னு பாத்துக்கிட்டே என்ன இந்த மாதிரி ஒரு நாட்டு அரசன் ஒரு பொண்ணா பிறந்தவன் வயிற்று பழப்புக்காக காலை தூக்கி அரைக்குறை ஆடையை கட்டிக்கிட்டு தெருவுல ஆடிக்கிட்டு இருக்கிற என்ன பார்த்து கண்ணு பெண்ணு அப்படி என்ன எங்க போறியா பின்னாடி வருகிறாய் எந்த ஊரு ஐயா சரி நகரமாகப்பட்டது வீரமாபுரி பட்டணம். வீரமாபுரி பட்டணத்தில் வரக்கூடிய என் பெயர்தான் வீரவர்மன் மகாராஜன். சரி, ஒரு மேல்நாட்டு மகாராஜன். நான் வீதியில காலை தூக்கி ஆம்பளை இருந்தாலும் சரி பொம்பளை இருந்தாலும் சரி வயிற்று பழப்புக்காக காசி என்ன வயிற்று பழப்புக்கு என்ன பார்த்துட்டு எங்க போறாங்க என் பின்னாடி வந்துகிட்டு கண்ணே பெண்ணே இங்கும் என் பின்னாடி லட்சுமி லட்சுமி வருகிறாங்க. உனக்கு என்ன வேணும்? ஐயோ இடையில அவராக நான் உனக்கு வேணுமா? ஆமா, நான் உனக்கு வேணும்னா நான் கேட்கறது சொல்றையா கல்யாண காலத்தை சொல்லுங்க.
பெண்ணை கண்டுட்டா அந்த பெண்ணோடு ஏமாதான் சத்தப்படாத சத்தம். ஒரு ஆண்களா ஒரு பெண்ணை பார்த்து விட்டு அந்த பெண்ணோடு சேரணும்னா 1000 பொய் பேசுவான். இப்படி உலக நடப்பு எத்தனையோ பேர் ஒரு பெண்ணை கண்டு விட்டு அந்த பெண்ணை சேர்வதற்கு 1000 பொய்யும் சொல்லி என்ன பண்ணிடுறாங்க. கடைசி நேர்ல ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அதனால உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? கடவுளே ஐயா போற பிள்ளை சத்தியமா தலை தன்னாடி இல்லப்பா கருமாதி கல்யாணமே அவரு உயிரா இருக்கின்ற சத்தாதான் கருமாதி போடா அப்படி பிள்ளைகள் இருக்கா? ஐயோ இந்த பூமாதேவி சத்தியமா எனக்கு பிள்ளை கிடையாது. இந்த ஆகாய வரி பூமாதேவி மேல சத்தியம் என்ன நம்ப மாட்டேன். நம்பக்கூடிய தெய்வம் இது. இந்த ஆகாயம் சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக அண்ணன் பகல் அருமை இருக்கக்கூடிய அந்த கண்ணல் மேல சாட்சியாக எனக்கு கல்யாணம் நடக்குது. பிள்ளையே இல்ல நீ மட்டும் இல்லைன்னு போயிடாத சாமி கும்பிடுறேன். எந்த சாமி கும்பிடுற? அதான் நாராயண மேல சத்தியமா கல்யாணமாக கிடையாது. கல்யாணமா எனக்கு பிள்ளை கிடையாது. கல்யாணமாக கிடையாது. எனக்கு அப்பா அம்மாவும் கிடையாது. நானே இந்த நாட்டுக்கு தனிமையில் இருந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்படித்தானே? சத்தியமா சத்தியமா வரைக்கும் கைவிட மாட்டிய? கைவிட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் என் வேலை இருக்கிற வரைக்கும் நான் கூப்பிடுப்பா. கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டீர்கள். அப்ப இன்றிலிருந்து மீனும் சோறு அப்ப 2 பேரும் பஞ்சால மெத்தையில இப்போ அப்படியே இல்லையா அரவணை எல்லாம் பூட்டி இருக்கிறது. எப்பொழுதுமோ சாயங்காலம் வருகிற நேரத்தில் நம்ம தந்தையார பிள்ளைகள் எப்ப வர எதிர்பார்த்த காத்திருப்பார். இந்த மாதிரி காணுமே என்ன அப்போ அழுத்து பாப்பமா பார்க்கலாம்.